ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்ம ஜாப்பனீஸ், கொரியன் இந்த நிறைய ட்ராமாஸ் பார்த்துருப்போம். ஸோ நம்ம கல்ச்சரில் இருக்க நம்ம இந்தியன் ட்ராமாஸை பார்க்க வேணாமா? ஸோ அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ட்ராமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன தான் நம்ம அதர் லாங்குவேஜ் கல்ச்சரில் இருக்கக்கூடிய ட்ராமாஸ் சீரீஸ்லாம் பார்த்தாலும் நம்ம லாங்குவேஜில் இருக்க சீரீஸ் பார்க்கும்போது நம்ம சைல்டுஹுட் மெமரிஸ்க்கு கூட்டிகிட்டு போகும். அப்படி இன்றைக்கி நான் கொண்டு வந்த சீரியல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்க் பார் யுவர் நகி. நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா, ஹீரோவை பொறுத்தளவுக்கு ஒரு சரியான சிடுமூஞ்சி. இதுக்குத்தான் சிடு விழுகிறது நம்ம ஹீரோவோட வேலை. ஆனால் ஹீரோவுக்கு பிடிச்சமான ரெண்டே விஷயம், அவனோட தங்கச்சி தம்பியும் மட்டும்தான். ஹீரோவுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவனோட ஃபேமிலி தான் அவனுக்கு ஒரு உலகமே. அதுவும் அவன் தம்பி தங்கச்சிக்காக மட்டும்தான் நம்ம ஹீரோ சிரிக்கவே செய்வான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம ஹீரோ அஹான்வீர் மல்கோத்ரா. அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கும் அப்பா அம்மா யாரும் கிடையாது. ஆனால் அவள் வந்து எப்போதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாள், துருத்துருன்னு இருப்பாள், ஏதாவது குறும்பு பண்ணிகிட்டே இருப்பாள். சரியான வாழ் பிடிச்சவன் நம்ம ஹீரோயின். இப்போ கூட ஆஃபீஸ் வந்தோடனே மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு தன்னோட தங்கச்சி என்கேஜ்மெண்ட்டுக்காக தன்னோட தங்கச்சி வந்து லெஹங்கா வாங்கணும், இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க தன்னோட தங்கச்சியும் தம்பியும். ஸோ அதை குரூப் டிஸ்கஷனாக 3 பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸில் கஃபேல மஹத்ரா கூட உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே, முக்கியமான மீட்டிங் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிளம்பி போயிட்டுருக்கான். இப்போ போகிற வழியாக நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறான். ஹீரோயின் வேகமாக வந்து பதட்டமாக வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு எமர்ஜென்சி அர்ஜென்ட்டாக லெஃப்ட் வேணும், அந்த இடத்துல மட்டும் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்போ வேணும்னா என் மூஞ்சி ஜூம் பண்ணி கூட பாருங்கள், நான் எவ்வளோ வந்து உண்மை சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும். அப்புறம் யாரா இவன், சரி ஓகே லெஃப்ட்டு கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்றான். சொன்னால் ஹீரோயின் திடீர்னு ஒரு கப்பலை கூப்பிட்றா. நம்ம ஹீரோ ஷாக்கரான், யாரா இவங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். சரி ஓகே எமர்ஜென்சி போல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். போகிற வழியிலே நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னு அவங்களுக்கு தெரியாது பாருங்கள், ஏதோ இந்த கார்கார தம்பி நம்மக்கிட்ட மாட்டினால எப்படி நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம், இல்லைன்னா என்ன ஆகுறது அப்படி சொல்லிட்டுருக்கான். இதுக்கு ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்கான். என்னது கார்காரனா, சரி ரைட்டு இருக்கட்டும், சரி எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் நம்ம ஹீரோ. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க ஃபேமிலி எல்லோரும் மெம்பர்ஸ்லாம் துரத்துட்டு வராங்க. இதுப்பா மாமா அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டோம். அதில் ஒருத்தர் இருக்காமாங்க சைக்கிளில் கூட துரத்துட்டு வரான் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். எதுக்கு உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் பின்னா ஓடி வந்து மேரேஜ் பண்ணால் ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, அவார்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்னது ஃபேமிலியை விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஷாக் ஆகிட்டு ஹீரோ வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறான். கீழே இறங்கு அப்படின்றான். ஏன் இறங்க சொல்லுங்க, கீழே இறங்கு அப்படி சொல்கிறான் நம்ம ஹீரோ. சரி ஓகே நம்ம ஹீரோயின் இறங்குனா உங்களோட 2 பேர் தான், 2 பேரும் சேர்த்து கீழே இறங்க. என்னாச்சு உங்களுக்கு, ஃபேமிலி தான் எல்லாமே, ஃபேமிலியை விட்டுட்டு உங்களால் எப்படி இப்படி ஓடி வந்து மேரேஜ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு பூமருக்கு மேலே அட்வைஸ் போட்டுட்ருக்கான். அப்படி சொல்லி ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு நீ 18 வயசு கீழே இருக்க பொண்ணு தான் பிடிச்சி மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே உங்கள் ஃபேஸை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. அவங்க காட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் காட்டுங்க, எனக்கு தெரியும் நீங்கள் என்ன சின்ன வயசுக்காரவங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ அவங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்களுக்கு இருக்க 80 வயசு இருக்கும். 60ஆம் கல்யாணத்துக்குள்ள 80ஆம் கல்யாணம் பண்ணிட்டு வச்சிட்டா போல நம்ம ஹீரோயினி. என்னடா இது என்னங்கடா கொடுமை அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, நைஸாக காருக்குள்ளே ஏறி அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம ஹீரோ ஷாக்கு, என்னென்னா ஒருத்தி நம்ம காரை வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஆள் நம்மக்கிட்டே வந்து ஒருத்தி காரை அடிச்சுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அவளோட அசிஸ்டண்ட்டை வர சொல்லி அதுக்கப்புறம் அவங்களோட காரில் மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகிறான். அப்படி இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினையும் அந்த வயசான கப்பலில் கூட்டிகிட்டு வந்தால அவங்க எல்லாத்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டா. ஸோ அவங்க வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து ஹாப்பியாக இருக்கா. சரி ஓகே வந்தது தான் வந்தோம், இப்படி ஒரு காரத்துக்கிட்டு வந்துட்டோமே, அது என்ன செய்ய போகிறா அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு பெரியவர் கேட்குறாரு நம்ம ஹீரோயின்ட்ட. அதை விடுங்க, நானே பிக்கப் பண்ணிட்டு நானே போய் பிக்கப் பண்ணல, நானே போய் ட்ராப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு காசாட்டாக சொல்லிகிட்ருக்கா. அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை நம்ம ஹீரோயினுக்கு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பிஸ்னஸ் மீட்டிங் வந்திருக்க இடத்துல அங்கே இருக்க பிஸ்னஸ்க்கு வந்தவன் என்ன பண்ணுறான், கலாய்க்கிற மாதிரியே பேசுகிறான். இவ்வளோ பெரிய ஆள், பஞ்சுவாலிட்டி கூட உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன தான் பண்ண முடியும், நடந்த விஷயத்த சொன்னால் நம்ப போகிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். அந்த டைமில் தான் நம்ம ஹீரோவோட தம்பி தங்கச்சி 2 பேரும் லெஹங்காவோட ஸ்கட்டை போட்டுட்டு வந்து ஆட்டிகிட்டு இருக்கானுங்க. இவனும் பார்த்துட்டு என்னடா இங்கே ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். சரி ஒரு 2 ஏதாவது ஒன்று சீக்கிரம் சூஸ் பண்ணி என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படி சொல்லிகிட்ருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவங்களை தனியாக கூட்டிட்டு வந்து என்னங்கடா பிஸ்னஸ் மீட்டிங் நடக்கிற இடத்துல என்னடா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள் இது 2ல் எது நல்லா இருக்கணும், சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க விளாட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்புறம் சொல்லுங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு மீட்டிங் போகிறான். திருப்பி அவங்க வந்து கலாய்க்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான் அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கவன். அப்போ அவன் இருந்துக்கிட்டு சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி பஞ்சுவாலிட்டி இல்லாதவங்களாம் சுத்தமாக எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் உங்கள் கூட நான் வச்ச டீலை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறோம். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு 6 கோடி எழுதி அவங்களோட அப்பா கையில் கொடுத்து இந்த காசு வேணும் இந்த டீல் வேணும்னு நினச்சிங்கனாக்கோ உங்கள் பையன் பேசின பேச்சுக்கு நீங்கள் அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான்.
ஸோ இதை பார்த்துட்டு அந்த பையன் வந்துட்டு அவங்க அப்பாவை அடிக்க வர்றான். அவளையே தடுத்துட்டு எங்கள் அப்பாவை எனக்கு நிறைய அகெயின்ஸ்டாக நீ திருப்பி விட்றியா, ஓடி போனவனோட பிள்ளைங்க தானே இங்கே அப்படி சொல்லி பேசிடுறான். ஸோ ஹீரோவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ஸோ அவனுக்கு இதுக்கு முன்னாடி பேசுனா கூட ஒன்றும் தெரியல. ஆனால் அவங்க தம்பி தங்கச்சி இருக்கும்போது அவங்க கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுனா ஹீரோவுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. சும்மா தூக்கி போட்டு அவனை வெளுத்துடுறான். அப்போ நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அண்ட் பிரதர் வந்து தான் அவனை வந்து காப்பாற்றிட்டு வாங்க போகலாம் வீட்டுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்து